அன்புமணி அவர்களுடைய பொதுக்குழு, ராமதாஸ் அவர்களுடைய மாநாடு. இவர் என்ன சொல்றாருன்னா, தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. சரி, நம்மளால தான் முடியல, நம்ம பிள்ளையாவது அந்த மாதிரி வரணும், அப்படித்தானே நம்ம பசங்களை வைக்கிறோம். அப்போ நம்மளோட பையன் வந்து ஒரு படி மேல போறான்னா அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு என்னோட நீ வந்து பெரிய ஆள் ஆகக்கூடாது, இப்படி எல்லா தகப்பன்களும் நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் சமுதாயமே நாசமா போயிருந்திருக்கும் இல்லையா? கலைஞர் பேச்சை கேட்டு ஸ்டாலின் இருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு கம்பேர்லாம் பண்றாரு. சரி, கலைஞர் அவர்கள் பேச்சை கேட்டு நமது முதலமைச்சர் இருந்தாரு, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், நீங்க என்னவா இருந்தீங்க? ஒரு கட்சியை இவ்வளவு காலத்துல அவர் வளர்த்துட்டு வந்தாரு, உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது, ஆனா அதை சரியா உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னும் வந்து அந்த 6% அப்படின்றதையே டச் பண்ண முடியாம எத்தனை வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து அவன் வந்து மூட்டை மூட்டையா வந்து போய் பேசுறான், எங்க அப்பா லூஸ், இந்த மாதிரியான தகவல் வருது. இது அரசியல் நாகரிகம் கிடையாது. நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, கரெக்டுங்க, அதுக்காக வந்து நான் தான் கடைசி வரைக்கும் தலைவரா இருப்பேன், இல்லடா நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இதுல என்ன கூட்டணி பிரச்சனை எனக்கு தெரியல. இப்படி ரெண்டா வச்சுக்கிட்டு நீங்க யாரோட போய் கூட்டணி சேர போறீங்க, இல்ல யாரோட சேரணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அதையாவது சொல்லிருங்க. இத்தனை வருஷம் நீங்க தலைவரா இருந்தீங்க, சரி இவருக்கும் தலைவர் பதவி கொடுத்துட்டீங்க, ஆனா கூட்டணி வச்சுதான் நீங்க இது மாதிரி பண்ணீங்க. ஆனா கூட்டணி இல்லாமயே நாத்தாக்கா ரெகக்னிஷன் வாங்கிட்டாங்க, கூட்டணியில இருந்து விசிகா ரெகக்னிஷன் வாங்கிட்டாங்க, உங்களால வாங்க முடியல. காரணம் என்ன? நம்பகத்தன்மை கிடையாது. 10 நாட்களுக்கு மேல தூய்மை பணியாளர்களுக்கு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது இந்த செய்தி வந்து முதல்வர் காதுக்கு வந்து போகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்களே கோரிக்கையை வைக்கிறாங்க. நாமெல்லாம் வந்து அப்படின்னு ஒதுங்கி போற இடத்துல அவங்க வேலை செய்யும். அப்போ எவ்வளவு செலவானாலும் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய நலனை காக்க வேண்டியதுதான் எந்த ஒரு அரசாக இருந்தாலும் கடமையாக இருக்கும். அவங்கள வந்து இந்த மாதிரி போராட்டம் செய்ய விடுறது, அவங்க பாதிப்படையுது அப்படின்றத என்னால ஏத்துக்கவே முடியும். விளம்பரங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் ஒவ்வொரு அரசாங்கமும், மாநில அரசாங்கம், அதுல கொஞ்சத்தை இவங்களுக்காக நம்ம ஒதுக்க முடியாது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். சமீபத்தில் பாமகவுடைய மாநாடு பார்த்துருப்போம், பொதுக்குழு பார்த்தோம். யாரோட மாநாடு? பாமக. அன்புமணி அவர்களுடைய பொதுக்குழு, ராமதாஸ் அவர்களுடைய மாநாடு. மாற்றி மாற்றி ஒரு பனிப்போர்னு தான் சொன்னோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது, அவரை பற்றி பேசுனா ரொம்ப அசிங்கமாயிடும் அவருக்கு அப்படின்னு இவங்களுடைய இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வியூ என்ன? இல்லைங்க, அதாவது தஞ்சை மிஞ்சி தனையன் இல்லைங்க, அது இயற்கை கிடையாது. அதாவது தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாய்னா தாய் மட்டும் இல்லை, தாய் தந்தை 2 பேருக்கும் சேர்த்து தான். அடுத்தது இந்த சோசியாலஜியில் பார்த்தீங்கன்னா சைல்டு இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாதர் ஆர் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மால முடியாத விஷயங்களை நாம வந்து நம்மளுடைய சந்ததி மூலமாக நிறைவேற்றுவதற்கு கனவு காண்கின்றோம். அதுதான் வந்து இந்த குடும்பம் அப்படின்றதோட அடிப்படை. அப்படி இல்லைன்னா குடும்பமே தேவையில்லையே. நாம வந்து ரைட்டு ஒரு பெரிய நடிகராக வரணும்னு நினச்சிருப்போம், இல்லை வந்து ஒரு அதிகாரியாக வரணும்னு நினச்சிருப்போம், ஏதோ கனவுகளாக இருந்திருக்கோம், ஆனால் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். சரி, நம்மளால தான் முடியல, நம்ம பிள்ளையாவது அந்த மாதிரி வரணும், அப்படித்தானே நம்ம பசங்களை வைக்கிறோம். அப்போ நம்மளோட பையன் வந்து ஒரு படி மேலே போறான்னா அதை பார்த்து சந்தோஷப்படணும். நம்மளோட ஒரு படி மேலே போவதற்கு நம்மால என்ன முடியுமோ அதை செய்யணும். இதுதான் ஒவ்வொரு தகப்பனுடைய கடமை. அதை விட்டுட்டு என்னோட நீ வந்து பெரிய ஆள் ஆகக்கூடாது, இப்படி எல்லா தகப்பன்களும் நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் சமுதாயமே நாசமா போயிருந்திருக்கும் இல்லையா? என்னங்க இது லாஜிக்கா இருக்குது? தந்தையை விட அவர் கம்பேர் பண்றாரு, கலைஞர் பேச்சை கேட்டு ஸ்டாலின் இருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு கம்பேர்லாம் பண்றாரு. நான் ஒன்று கேட்கவா? சரி, கலைஞர் அவர்கள் பேச்சை கேட்டு நமது முதலமைச்சர் இருந்தாரு, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், நீங்க என்னவா இருந்தீங்க? ஒரு கட்சியினுடைய நிறுவனர், தலைவர். என்னங்க நீங்க கம்பேர் பண்ணும்போது அப்படிதான் கம்பேர் பண்ணணும். அவர் எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்தாரு, கட்சியை வந்து எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார், எத்தனை வருடங்கள் பதவியில இல்லாம இருந்தும் கட்சியில எவ்வளவு சலசலப்புகள் வந்தும், வைகோ மாதிரியான சில பேர் கட்சியை விட்டு போன பிறகும் கட்சியை அவர் கட்டுக்கோப்பா வச்சிருந்து ஆட்சிக்கு கொண்டு வந்தார்ல, அந்த மாதிரி உங்களால பண்ண முடிச்சுதா அப்படின்னு இன்றைக்கு தனையன் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, என்னடா இது பாரு அந்த பக்கத்து வீட்டு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான்,
நீ என்ன 10 ரேங்க் கூட வாங்க முடியல அப்படின் போது அந்த பையன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டான். ஆமா அவங்க அப்பா நல்லா படிச்சுக்கிறாரு, நீ என்ன படிச்சுக்கிறேன்னு கேட்டான். இது ஒரு கம்பேரிசன் கிடையாது, அவனுடைய ரெட்டார்ட் இது. பட் ஸ்டில் லாஜிக்கலா பார்க்கும்போது நம்ம யாரோட கம்பேர் பண்றோம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அதனால கலைஞருடன் கம்பேர் பண்றாரு, அவர் வந்து அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னா ரைட்டுங்க. அவர் கட்சியை எவ்வளவு காலத்துல அவர் வளர்த்துட்டு வந்தாரு, உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது, ஆனா அதை சரியா உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னும் வந்து அந்த 6% அப்படின்றதையே டச் பண்ண முடியாம எத்தனை வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு? என்ன பண்ண முடிஞ்சது? 12 வருடங்கள். 76 ஆட்சியை கலைக்கின்றார்கள். 77 தேர்தலில் வந்து அதிமுக வருகின்றது. 89 வரைக்கும் அவர் 13 வருஷம் கூட வச்சுக்காங்க ஆட்சியில இல்லை, தொடர் தோல்விகள். ஆனாலும் வந்து கட்சியை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாரு. 89 ஆட்சிக்கு வர்றாருல, 91 டிஸ்மிஸ் பண்றாங்க, மறுபடியும் 96 ஆட்சிக்கு வர்றாரு, மறுபடியும் 2001 ஆட்சி இழக்கின்றது, மறுபடியும் 2006 வராங்க. அந்த மாதிரி அவர் கட்சியை வச்சிருந்தாருல. நீங்களும் அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நானும் நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் சொன்ன பேச்சை கேட்டு நடந்தாரு அவருடைய மகன் அப்படின்னு சொன்னா, ஆமா அவர் வந்து மகனுக்கு மேயர் பதவி கொடுத்தார், துணை முதல்வர் பதவி கொடுத்தார். நீங்க என்ன கொடுத்தீங்க? இருக்கிற பதவி வேற எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க. நான் தான் நிறுவன தலைவர், நான் தான் நிரந்தர தலைவர்னு அந்த தலைவர் பதவி நீங்க எடுத்துக்கிறீங்க, எனக்கு செயல் தலைவர்ன்றீங்க. இது நியாயமா அப்படின்னு அவர் திருப்பி கேட்டாருன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? நிறுவனர் வந்து அவர் தான் தலைவர்னு சொல்றதுக்கான தகுதி இருக்குல்ல, ஏன் சொல்லக்கூடாது? பாருங்க, நிறுவன தலைவர் அப்படின்னா இது புதுசா ஒரு டேர்ம் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த மாநில கட்சிகள் நிறைய இது மாதிரி ஒருத்தர் ஆரம்பிக்கும் போது நிறுவன தலைவர் அப்படின்னு. சரி, நிறுவன தலைவர் அப்படின்னா இப்ப பிரச்சனை அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கணுமா இல்லையா அப்படின்றதையும் தாண்டி அந்த பதவிக்கு நான் குடும்பம் இல்லாத வேறு ஒருத்தரை கொண்டு வரேன், இல்ல கட்சியில சில பதவிகளுக்கு வந்து குடும்பம் சாராத சில பேரை நான் பதவிக்கு கொண்டு வருகின்றேன், அதை அன்புமணி எதிர்க்கிறார், ஏத்துக்கல, அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா என்னால ஓரளவுக்கு ஒத்துக்க முடியும். இவர் யார பதவிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு, என்ன பிரச்சனை? அப்போ இங்க சொல்லலாம், பாருங்க நாங்க அந்த பதவி அவர் கொடுத்துருக்கோம், இந்த பதவி அவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. எதுவா இருந்தாலும் அன்புமணி அவர்களுக்கு கொடுத்த பதவியே பிடிங்கன்னு நான் தான் நிரந்தர தலைவர்னு சொல்லிட்டீங்க. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் மட்டும் என்ன அதிகாரம் இருந்திருக்கும்? பாமகவை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர்கள் தான் எல்லாம் முடிவுன்றது நமக்கு எல்லாம் தெரியும். இதுல வேற பாருங்க, சில விஷயங்கள் வந்து ஈவன் கூட்டணி கட்சிகளாக இருந்தால், ஐயான்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஐயான்னு கூப்பிட்டவங்க எல்லாருமே இப்ப என்ன ராமதாசன் கூப்பிடுறாங்க. சரி விடுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து அன்பு மகனை மந்திரி ஆக்கினீர்கள், எம்பி ஆக்கினீர்கள், தலைவர் ஆக்கினீர்கள், ஆனா அவரை பத்தி நீங்களே இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவரும் வருத்தப்பட மாட்டாரு? ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து அவன் வந்து மூட்டை மூட்டையா வந்து போய் பேசுறான், எங்க அப்பா லூஸ், இந்த மாதிரியான தகவல்லாம் வருது. இப்படி ரொம்ப தரம் தாழ்ந்துட்டாங்களே, தப்புங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்போ 2 கட்சி கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னும் போது அன்னைக்கு கூட்டணி வரும்போது என்ன கேட்டாரு தெரியுமா? ஐயா 2 சீட்டு கொடுத்தா கூட போதுங்க ஐயா அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினாரு இப்படின்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொன்னதில்ல. அப்படி இருக்கச்ச ஒரு தந்தை மகனையும் மருமகளையும் பார்த்து இந்த மாதிரி இந்த கூட்டணி வேணுன்றதுக்காக என்னெல்லாம் சொன்னாரு, தப்பு இல்லையா? இது அரசியல் நாகரிகம் கிடையாது. நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, கரெக்டுங்க, அதுக்காக வந்து நான் தான் கடைசி வரைக்கும் தலைவராக இருப்பேன், இல்லடா நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இப்போ உங்க அப்பா தான் உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கினது, அதனால நான் தானே உன்னை பெத்து வளர்த்து பேர் வச்சு உன்னெல்லாம் படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணேன், நீ இனிமேல் வேலைக்கே போகாத, வீட்லயே உட்கார், நான் உன்னை நாசம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா? அந்த மாதிரி தான் இன்றைக்கு அடுத்த தலைமுறை, இத்தனைக்கும் அவர் வேற ஒருத்தர் கூட கிடையாது, உங்களுடைய மகன் தான். சொல்றீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலயே அவரை வந்து மந்திரி ஆக்கிட்டேன், எம்பி ஆக்கிட்டேன், இதெல்லாம் நான் பண்ண தப்புனா ஏன் பண்ணீங்க? நீங்க தானே சொன்னீங்க நானும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ அந்த மாதிரி சட்டமன்றம் பாராளுமன்றத்தை மிதிக்க மாட்டோம், நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் நீங்களே வந்து இது மாதிரி இது பண்றீங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் அது தெரியலையா? இன்னைக்கு அவர் வந்து நான் தான் தலைவர் போது மட்டும்தான் தெரியுது. அது இதெல்லாம் தப்புங்க. இல்ல இந்த கூட்டணி பிரச்சனையா இந்த தலைவர் பிரச்சனையா? இதுல என்ன கூட்டணி பிரச்சனை எனக்கு தெரியல. இப்படி 2ஆ வச்சுக்கின்னு நீங்க யாரோட போய் கூட்டணி சேர போறீங்க? இல்ல யாரோட சேரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதையாவது சொல்லிருங்க. யார் சேர்த்திப்பா? அது சரியான கேள்வி. இப்ப புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து இந்த வடக்குல கிழக்கு மேற்கா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரி கட்சியே வந்து நீங்க இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கணும், அதை கொண்டு போல அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த நேரத்துல நீங்க வேற 2ஆ பிரிஞ்சுட்டு இங்க ஒரு குரூப் அங்க ஒரு குரூப்னு வச்சுக்கோங்க, நாங்க கூட்டணி வரோம்னு சொன்னா முதல்ல உங்க 2 பேருக்குள்ள ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க, அப்புறமா பேசலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லாட்டா அது வரைக்கும் இதே தான் இடம் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு இல்லாதது யாருக்கும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தப்பு இல்லையா?
அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக கூட இருந்திருக்காரு. சரி, அவர் கட்சியை முன்னெடுத்து செல்லணும்னு நினைக்கிறாரு. கூட்டணி வேணும்னா அட்லீஸ்ட் அதையாவது சொல்லணும், எங்களுக்கு வந்து இவங்களோட கூட்டணி. இதை மட்டும் சொல்லவே மாட்டாங்க பாமக. அட்லீஸ்ட் ஐயா அவர்கள் இதையாவது சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு வந்து இந்த கட்சியோட தான் கூட்டணி, அதையாவது ஓப்பனா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை அன்புமணி ஏத்துக்கிறாரா இல்லையா அப்படின்றத பத்தி பேசுவோம். அதுவும் கிடையாது இல்ல. பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் மதிமுக, இல்ல தனியா நிற்போம், இல்ல பாஜகவோ, மதிமுக இல்ல திமுக வந்து, ஏன்னா மதிமுகவும் திமுக ஒன்னாயிட்டதுனால சின்ன குளறுபடி எனக்கு. அப்புறம் பாஜகவோட கூட்டணி, இல்ல தனியா நிற்போம் அப்படின்னு. அப்போ எந்த நேரத்துல இவங்க யாரோட கூட்டணியில இருப்பாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி இருந்துச்சு கூட்டணினால பிரச்சனை அப்படின்னா என்னங்க இது, எல்லாரோடையும் நீங்க கூட்டணியில இருந்துட்டீங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கட்சியை வந்து ஒரு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இல்ல 2 பேரும் சேர்ந்து நான் சொல்ல மாட்டேன், தனித்தனியா ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி வச்சுக்கலாம். பட் ஐயா அவர்களுடைய இந்த போக்கு வந்து கட்சியின் நலனுக்கு ஏற்றதல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லை, இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சார், இவருக்கு வந்து கொஞ்சம் இதாயிட்டாரு, ரொம்ப இந்த மாதிரி பேசுறாரு, அன்புமணி அவர்களுடைய தலைமையில வந்தா பாமக சரியா வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நீங்க அக்ரி பண்றீங்க? வேற என்னங்க பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இத்தனை வருஷம் நீங்க தலைவராக இருந்தீங்க, சரி இவருக்கும் தலைவர் பதவி கொடுத்துட்டீங்க, ஆனா கூட்டணி வச்சுதான் நீங்க இது மாதிரி பண்ணீங்க. ஆனா கூட்டணி இல்லாமையே நாத்தாக்கா ரெகக்னிஷன் வாங்கிட்டாங்க, கூட்டணியில இருந்து விசிகா ரெகக்னிஷன் வாங்கிட்டாங்க, உங்களால வாங்க முடியல. காரணம் என்ன? நம்பகத்தன்மை கிடையாது. இந்த எலெக்ஷன்ல அவங்களோட, அந்த எலெக்ஷன் இவங்களோட, இப்படி மாறி 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 மாறியே போயிட்டோம்னா, விசிகா வந்து ரெகக்னிஷன் வாங்கினாங்கன்னா நீண்ட காலம் அவங்க ஒரு கூட்டணியில பயணிக்கின்றார்கள். ஸோ அதனால அவங்களால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடிஞ்சது. இப்போ ரெகக்னிஷன் வாங்க முடிஞ்சது. நாத்தாக்கா தனியா, அண்ணன் சீமான் அவர்கள் தனியா நின்று அவர் ரெகக்னிஷன் வாங்கிட்டார். இத்தனை வருஷமா இருந்து அவங்களால அது வாங்க முடியல அப்படின்னா, அப்ப சரி ரைட்டு, அவருடைய பாணியில போக வேண்டியதுதான், விட வேண்டியதுதான். அவங்க தொண்டர்களுக்கு இவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்குமா? அது நிச்சயமான ஒரு கேள்வி. இப்படியே மாத்தி மாத்தி போறாங்கும் போது அவங்க நிச்சயமா இதுல இருந்து பாமகவிலிருந்து வெளியேறுபவர் தொண்டர்கள் இருப்பாங்க. எந்த பதவியிலும் இல்லாதவர்கள் வேணுமானா ரைட்டு, ஒருத்தர் வந்து ஐயாவோட, இன்னொருத்தர் வந்து சின்ன ஐயாவோட அப்படின்னு இருக்கலாம். ஆனா நிர்வாகிகள் மட்டத்துல இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அரசியல் இருந்து ஒதுங்குவது, இல்லைன்னா வேற கட்சிக்கு போயிடுவது அப்படின்றது நிச்சயமா நடக்கும். அதனால்தான் நான் சொன்னேன், ஐயா அவர்களுடைய இந்த போக்குன்றது கட்சியின் நலனுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு. ஏன்னா நிர்வாகிகள் தாங்க வந்து கட்சியை வந்து வழி நடத்தி செல்வது. நிர்வாகிகள் மதிக்கிற மாதிரியே தெரியலையே. நான் சொன்னா இவங்களை தூக்குவேன், டிஸ்மிஸ், சஸ்பெண்ட். இது ஜனநாயகம், நீங்க எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஜனநாயகம் இப்படித்தான் ஆபரேட் ஆகும். ஏன்னா எல்லா கட்சிகளும் ஜனநாயக முறைப்படி முடிவெடுப்பாங்க. என்ன முடிவெடுப்பாங்க? பொதுக்குழு செயற்குழு கூடும் அப்படின்வாங்க. அங்க கூடி என்ன சொல்லுவாங்க? தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து ஓகே அப்படின்வாங்க. நீங்க எந்த கட்சி ஒண்ணா எடுத்துக்கோங்க, அதாவது ஜனநாயகம், மக்கள் உரிமை அப்படின்னு அவ்வளோ பேசின கமல்ஹாசன் அவர்களே என்ன சொன்னாரு? அந்த முடிவெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதானே. இதுதான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய ஜனநாயகம். அப்படி இருந்துச்சு, நீங்க அவரை தூக்குறாங்க, இவரை தூக்குறாங்கன்னு, இதுவும் ஜனநாயக முறைப்படி தூக்குறாங்க, புதுசா அப்பாயின்ட் பண்றாங்கன்னு எடுத்துட்டு போங்க. இல்ல பாமக இந்த கட்சி எதற்கு? அவங்களுடைய ஒரு கம்யூனிட்டியை வந்து கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறக்கா, இல்ல அவங்களுடைய உரிமையை மீட்க, என்ன எதுக்காக வருதுன்னு ஒரு கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். என்னுடைய கேள்வியும் அதுதான். அதாவதுங்க, பாமக வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சி இல்லை, நாங்கள் எல்லாருக்காகத்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி இந்த, ஏன்னா கட்சி வந்து வன்னியர் சங்கம், அதிலிருந்து அப்படி வந்தது, வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம், அதுக்கப்புறமா கட்சியாக ஆரம்பித்தது. பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வச்சாங்க. அப்போ எல்லா இடங்களிலும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அப்படின்னு இல்லாம ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சியா போயிருந்தாங்கன்னா நாத்தாக்காவோட முன்னாடியே இவங்க ரெகக்னிஷன் வாங்கியிருப்பாங்க. ஆனா அதை செய்யல. அதுல ஒரு மீட்டிங்ல ஐயா அவர்கள் பேசின அந்த காணொலி நான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்றாரு? என்னங்க நம்ம நிர்வாகிகளே போயிட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்து தொண்டர்கள் சேர்க்கல, இது இல்லைன்னா அதெல்லாம் வந்து வேற சமுதாயம்னு சொல்றாங்க, இவங்களே இப்படி சொன்னா என்ன பண்றது அப்படின்னு பேசினதை நான் பார்த்தேன். அப்போ நீங்க திருப்பி திருப்பி நாங்கள் எல்லாருக்குமான அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அந்த 10.5% இதுல மட்டும்தான் நீங்க வந்து மும்முரமா குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப மற்ற சமுதாயம் எல்லாம் கேட்பாங்களா மாட்டாங்களா? என்ன சொல்றீங்க? இல்லைங்க இது எல்லாருக்கும் சேர்ந்தது அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் எவ்வளவு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க? மாநிலத்தில் 20%, மத்தியில் 2%. இதுக்கு தான் அந்த போராட்டமே ஆரம்பமானது. அப்போ ஒரு சமுதாயத்துக்கான போராட்டமாக இருந்தது, அப்புறம் கட்சியாக மாறின பிறகு அது வந்து எல்லாருக்குமானதா கொண்டு போயிருக்கணும். பிராட் பேஸ்டா அவங்க கொண்டு போகல. அதனால தான் வந்து கட்சியால மேல போக முடியலங்க. ஆனா நாத்தாக்கால இந்த பிரச்சனை கிடையாது. அவர் வந்து தமிழ் தேசியம்னு ஒரு கருத்து பேசிட்டு இருக்காரு, அது உங்களுக்கு ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா பிராட் பேஸ்டா கொண்டு போறதுனால தான் வந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க அவருக்கு வந்து வாக்குகள் இருக்கின்றன. பாமக அப்படி சொல்ல முடியுமா?
அடுத்தது பாமகவை நீங்க கூட்டணியில சேர்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அவங்களுடைய செல்வாக்கு இருக்கின்றது. தென் மாவட்டங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. அடுத்தது அவங்கள சேர்த்தா நெகட்டிவ் ஓட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இருக்குச்சு இதுலயே நீங்க இவ்வளவு குழப்பம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த கூட்டணியால பிரச்சனைனா பிரச்சனையால கூட்டணி வராது. அதுதான் நடக்க போகுது. 10 நாட்களுக்கு மேல தூய்மை பணியாளர்களுக்கு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து முதல்வர் காதுக்கு வந்து போகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்களே கோரிக்கையை வைக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களே உட்காந்து கேட்குறாங்க, எங்கள்கிட்ட இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்து பண்ணீங்களே. இந்த கேள்வி சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது, அப்படியா நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க எந்த ப்ரெஸ் அப்படிங்கலாம் கேள்வி கேட்குறாரு. இந்த விஷயம் முதல்வருக்கு போகுமா? அவர் பார்த்தா இங்க ரோட் ஷோ, உடுமலைப்பேட்டையில் ரோட் ஷோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு தீர்வு என்ன சார்? ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய வேலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த வெள்ளம் இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் சென்னையே நாரி போயிடும் லிட்டரலி. அப்போது அந்த உழைக்கும் மக்களுக்கு நாம் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணுங்க. இப்போ அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுனால எவ்வளவு அடிஷ்னல் செலவு ஆகிட போகுது அரசாங்கத்துக்கு. நம்ம வந்து அந்த தேருக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் எத்தனை கோடிகள் செலவு பண்ணுறோம், அவ்வளவா ஆகிட போகுது இவங்களுக்கு. உழைக்கிற மக்களுங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களுங்க. நாமெல்லாம் வந்து அப்படின்னு ஒதுங்கி போகிற இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளவு செலவானாலும் அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய நலனை காக்க வேண்டியதுதான் எந்த ஒரு அரசாக இருந்தாலும் கடமையாக இருக்க வேண்டும். அவங்கள வந்து இந்த மாதிரி போராட்டம் செய்ய விடுறது, அவங்க பாதிப்படையுது அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்னங்க பெருசா ஆகிட போது? எவ்வளவு செலவு பண்றோம், கொஞ்ச நஞ்சமா பண்றோம். விளம்பரங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் ஒவ்வொரு அரசாங்கமும் மாநில அரசாங்கமும். அதுல கொஞ்சத்தை இவங்களுக்காக நம்ம ஒதுக்க முடியாதா? எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கோம். இல்ல நீங்க ஏத்தி தந்தா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இவங்க இறக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 20,000 சம்பளத்தை 15,000 சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். இவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறேன். எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறோம். இவங்களுக்காக இன்னொரு ஒரு 100 கோடி 50 கோடி கடன் வாங்க முடியாதா? இல்ல செலவு பண்ண முடியாதா? வேற எங்கேயாவது செலவை குறைங்க. எவ்வளவு செலவு நடந்துட்டு இருக்கு. எதை குறைச்சா இவங்களுக்கு சம்பளம் முடியும்னு பாருங்க. கஷ்டப்படுற மனுஷங்க அவங்களோட வாழ்க்கையில விளையாடாது. இந்த ஈவியில வந்து அந்த லைன்மேன் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் தெருவா போயிட்டு அங்கே ஃபெயிலியரு இங்கே ஃபெயிலியரு அப்படின்னு நைட்டு முழுக்க சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லலாம், ஆமாம் சார் அதுக்கு தான் சார் அவங்களுக்கு வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்கன்னா கரெக்டு தாங்க. அதனால செய்கிறாங்கல்ல. அதே மாதிரி இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள், நம்மெல்லாம் தீபாவளி பொங்கல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிடுறோம். அவங்க எங்கே போவாங்க? அவங்களும் வந்து தீபாவளி எனக்கு லீவு அப்படின்னு போயிட்டா நாமெல்லாம் என்ன ஆகும்? அது ரயில்வே போக்குவரத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து பஸ் போக்குவரத்தாக இருக்கட்டும். ஈவன் இந்த கேபு ஓட்டுறவங்கெல்லாம் கூட கடைசி நேரம் வரைக்கும் ஓட்டிட்டு நம்ம ஊர் பக்கம் ஏதாவது சவாரி கிடைச்சா போயிடலாம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் பஸ் ஓட்டுறவங்களால அது மாதிரி போக முடியுமா? எத்தனை பேர் என் சொந்த ஊருக்கு நீ ட்ரிப்பு கொடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அன்றைக்கி தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி நீ எங்கள் சென்னைக்கு போகணுவாங்க. செய்கிறாங்கல்ல. இந்த மாதிரி தொழிலாளர்கள் எல்லாம் வந்து நாம் வந்து போராட விடக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்புங்க அது. அதுலேயும் அந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ கூட பாருங்க, அதான் மழை பெய்யுது அப்படின்னும் போது அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுன்னுக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் கணக்கு பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல? 10 நாள் மேலே ஆச்சு போராடுங்க அப்படின்ட்டு விட்டேன், கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஆமாம், எதிர்கட்சியே கண்டுக்காமல் இருக்காங்க. அப்புறம் நாங்கள் ஏன் கண்டுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குதா தமிழ்நாட்டில்? இருக்குதுல்ல? இருக்கு. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன பண்ணாங்க? எடப்பாடியார் அவர்கள், நீங்கள் சொல்கிறீங்களே முதலமைச்சர் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு அப்படின்னு, எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேட்கணும்ல, ஏன் கேட்காம இருக்காங்க? அப்போ யாருமே கண்டுக்காம விட்டாங்க. அட்லீஸ்ட் எதிர்கட்சிகள், இதே திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா இந்த நேரம் நடக்கிறதே வேறையாக இருக்கும். பெரிய அளவில் போராட்டம் நடத்திருப்பாங்க, குரல் கொடுத்துருப்பாங்க, கொடுத்தாங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது. இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க. அதனால நீங்கள் அவங்க கிட்ட கேட்க முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்க எதிர்கட்சிக்கிட்ட தான் கேட்க முடியும். என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே பண்ணலையே. அப்புறம் நீங்கள் அவர் ரோட் ஷோ போகிறாருன்னா அப்போ இவர் எங்கே போகிறாருன்னு தான் நம்ம கேட்கணும். இப்படியே இருந்தீங்கன்னா எப்படிங்க ஜனங்க அவங்கள வந்து ஓட்டு போட்டு மறுபடியும் சிஎம்மாக கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க? எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம். இது சுத்தமாக எனக்கு புரியல.
சரி, தாவேகா அவங்க என்ன பண்ணாங்க? தாவேக்காவும் கண்டுக்கல. ஏன் பரந்தூருக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்களா? இவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வாரம் கழிச்சு தான் சார் வராங்க. அடுத்த வாரம் வருவாங்க நினைக்கிறேன். ஓ, எல்லாம் முடிஞ்ச பிறகு. எல்லாம் முடிஞ்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஒருவேளை அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடியலையோ, அதில் பிஸியாக இருக்காரோ? நல்லா இருக்கு இவங்க அரசியல். அப்படி லேட்டாக தானே வராரு. லேட்டாக வந்துக்கிட்டு இருக்காரு எல்லா ஈவெண்ட்டுக்கும். ஈவெண்ட் மாதிரி அவருக்கு இது. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிடாதீங்க, ஒரு வாரம் கழிச்சு பண்ணிக்கலான்னு. எல்லாரும் பண்ணிட்டோம் அப்புறம் பண்ணலான்னு விட்டிங்கன்னா ஜனங்களும் லேட்டாக போட்டுக்கலான்னு விட்டுருவாங்க. அப்படி தான் நடக்குது. எல்லாருமே இப்படி கை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் என்னங்க அது அவங்களோட நிலைமை? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம், இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போடணும். எத்தனை வீட்டில் செய்கிறோம்? எங்கேயும் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, மாதம் மாதம் வராங்க. சரி, ரைட்டு, கான்ட்ராக்டரு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அவனுக்கு மாதம் ஒரு 50 ரூபா, ஒரு 20 ரூபா எத்தனை பேர் கொடுக்குறோம்? அவங்க யாராவது தப்பி தவறி கேட்டால் கூட நான் இது ஒன்று கொடுக்கலாம், நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இப்படி சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதே பெரிய பெரிய மால்களில் போயிட்டு அவன் சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் இவங்க வந்து ஒரு 10-20 கேட்டால் மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்போம். சமுதாயமே இப்படித்தான் இருக்குது நிரஞ்சன். என்னைக்கு இந்த சமுதாயம் திருந்தோன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு தான் இவங்களுடைய கண்ணீர் மாறும். ஓகே, உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.